ஜோ கிச்சன்ல இன்னைக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான லெமன் கிராஸ் டீ 3 விதமா நான் செஞ்சு காமிக்க போறேன். இந்த லெமனுக்கும், லெமன் கிராஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. பட் லெமன் கிராஸ் வந்து ஒரு சிட்ரிக் வாசம் அந்த டேஸ்ட்டும் அப்படி இருக்கும். அதனால தான் அந்த பேரு. இதுதான் வந்து லெமன் கிராஸ் பிளான்ட்டு. இது ஒரு புல் வகையை சேர்ந்தது தான். இந்த மாதிரி புல்லா தான் இருக்கும். அந்த ஸ்டாக் வந்து நம்ம கீழ இருக்கும் அடிப்பகுதியில. அத தான் வந்து யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. பட் இந்த புல்ல கூட வந்து நல்லா ஒரு லெமன் வாசம் அடிக்கும். ரொம்ப அவ்ளோ நல்ல ஒரு வாசம் அடிக்கும். அதையும் அந்த டீ வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு லெமன் கிராஸ் சின்னமன் டீ எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த லெமன் கிராஸ் சின்னமன் டீக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஒரு ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு பெருசா வந்து நம்ம வாங்குறப்ப கிடைக்கும். இதில ஹாஃப் வந்து ஒரு 2 டீக்கு ஹாஃப் வரைக்கும் யூஸ் பண்ணாலே போதும். அது ரொம்ப ஹார்டா இருக்கிறனால நம்ம ஒரு ஹேமர்லேயோ இந்த மாதிரி எதுலயாச்சு நம்ம லேசா தட்டிட்டு, அதுக்கப்புறம் இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஹாஃப் போர்ஷன் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 கிளாஸ் வேணும் அப்படின்னு சொன்னா, நம்ம தண்ணி வந்து ஒரு 5 மினிட்ஸ் 1/2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிரணும் ஹை ஹீட்ல. அதுக்கப்புறமேலு 1/2 மினிட் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துடலாம் 10 மினிட்ஸ். இப்போ இதில் வந்து லெமன் கிராஸை வந்து நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறமேலு இந்த பட்டை அதையும் ஒரு 2 இன்ச்சு பட்டையும் வந்து இது கூடயே போட்டேன். ஒரு ஹை ஃப்ளேமில் வந்து 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. எல்லா டீக்குமே இதே தான். அப்புறம் லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து 1 டீஸ்பூன் மட்டும் ஹனி ஆட் பண்ணிட்டேன். அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது. பட் வந்து அந்த சின்னமன் ஸ்டிக்கும் பட்டையும் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ஹனியோட சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லெமனோட வாசமே வந்து அவ்வளோ நல்ல ஃப்ளேவரபுளாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அடுத்தது வந்து லெமன் கிராஸ் மின்ட் டீ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மழைக்காலம் குளிர்காலம் வந்தால் மோஸ்ட்லி நான் மின்ட் லெமன் கிராஸ் டீ வந்து குடிப்பேன். இதுக்கும் வந்து ஹாஃப் ஸ்டாக் லெமன் கிராஸ் மட்டும் எடுத்துருக்கிறேன். அது வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு 1 டீஸ்பூன் நல்லா வந்து தட்டி வச்ச இஞ்சி, அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் வந்து புதினா, ஃப்ரெஷ் புதினா இதை போட்டுட்டு நல்லா வந்து 5 மினிட்ஸ் ஹை ஹீட்டில் 5 மினிட்ஸ் லோ ஹீட்டில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேலு கொஞ்சம் லேசாக தெளிஞ்சோன்னா இப்படி வடிகட்டிடலாம். நல்லா அதோட ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா இறங்கியிருக்கும். இதுக்கு வந்து நான் எந்த ஸ்வீட்டும் வந்து போடலை. வடிகட்டிட்டு அதுக்கு வந்து ஒரு லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம். ஒரு ஹோல் லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான நம்ம டீ ரெடி ஆயிடுச்சு. லெமன் கிராஸ் மின்ட் டீ. அடுத்தது லெமன் கிராஸ் கோல்ட் டீ. இப்போ வந்து இது கோல்டாக வந்து குடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு குடிக்கலாம். இதுக்கு ஹாஃப் ஸ்டாக் லெமன் கிராஸ் அண்ட் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் வந்து போட்டு நல்லா 5 மினிட்ஸ் ஹை ஹீட் 5 மினிட்ஸ் லோ ஹீட்டில் நல்லா வந்து பாயில் ஆனதுக்கப்புறமேலு 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர், அது ஆப்ஷனல் தான். பட் இது வந்து கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமேலு அது வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு லெமன் வந்து புழிஞ்சிடலாம். இது கொஞ்சம் நல்லாவே கான்சன்ட்ரேட்டடாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஐஸ் க்யூப் போடுறப்ப கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம நிறையா செஞ்சுட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 டே ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். எல்லா இடத்துலையும் அந்த லெமன் கிராஸ் கிடைக்குது. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.